அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். அதாவது நேத்தே ஆரம்பிச்சிருச்சு. பிரதமையில தான் ஆரம்பிக்கும் எப்பவுமே இந்த நவராத்திரிகள் எல்லாமே. அதில் வந்து இந்த சைத்ர நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரின்னு சொல்கிற பங்குனி மாதத்தில் வர்ற அமாவாசைக்கு அப்புறமா வர்றது தான் உங்களுக்கு இந்த வசந்த நவராத்திரி, சைத்ர நவராத்திரி. எப்படி வந்து நான் அந்த ஷியாமலா ராத்திரி அப்போ அந்த ராஜமாதங்கி இது போட்டு எந்திரம் போட்டனோ, அந்த மாதிரி இந்த எந்திரம் நல்லா பார்த்துக்குங்க. இல்லைனா நீங்கள் நெட்டில் போயிட்டு ஸ்ரீ எந்திரம் அப்படி போடுங்க, இல்லைனா ஸ்ரீ சக்கரம் போடுங்க. இல்லைனா மறுபடியும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதை நான் தனியாக போடுறேன். இந்த எந்திரம் தான் மெயின் பாயிண்ட்டு. நிறைய நீங்கள் இந்த சமயத்தில் கோல்டு வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய விலை இதை விட கூட அதிகமாக விலை ஏறுன்றதுனால இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்கிறவங்க இந்த 9 நாளில் அதை வாங்கலாம். வெள்ளியோ இல்லைன்னா வந்து கோல்டோ வந்து சும்மா ஒரு சின்ன காயின் கூட ஒரு இது கூட வாங்கலாம். ஒரு நம்மளுடைய கடவுள்கள் படம் போட்ட மாதிரி ஒரு சின்ன காயின்ஸ் கூட வாங்கலாம். அதுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும் இந்த ஒரு வாரம் சொல்லலாம். அதே மாதிரி இது நேற்றுலேருந்தே நான் இது போடணுன்றதில்ல. இந்த ஒரு வாரத்தில் கூட நீங்கள் இந்த ஹரிஓம் மகாகாளி எழுதுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைம் இதுவே இல்லை. நவராத்திரி சமயமாக இருக்கட்டும், உங்களுக்கு இப்போ போச்சு இல்லைங்களா சியாமலா ராத்திரி, அதுவாக இருக்கட்டும், இது எல்லா இந்த நவராத்திரிகள்லுமே அதுக்கு ரொம்ப அற்புதமான நேரம் இந்த ஹரிஓம் மகாகாளின்றது. முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எழுந்து போகாமல் எழுதுது பெஸ்ட்டு. அதுக்கு நைட் டைம், ஏன்னா இந்த காளி ரூப விஷயங்கள் எல்லாமே நைட் டைம் தான் முக்கியமே உங்களுக்கு. அதனால் நைட் 8-9க்கு நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எழுந்துக்காமல் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் எழுந்துக்கிறதா இருந்தால் கூட நடுவில் யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே எழுதணும், விளக்கேற்றி வச்சுட்டு எழுதணும். அது பூஜை ரூம் தான்றதில்லை. நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு எதிர்க்க ஒரு டேபிள் மேலே கூட ஒரு அந்த விளக்கேற்றிட்டு காலை வந்து நல்லா நீட்டி வச்சுக்கிட்டு மேலே ஒரு நோட் புக்கை வச்சுக்கிட்டு அது நான் 8 நாள் எழுதுறதுக்கும் தேவையான ஒரே நோட்டாக வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த நோட்டில் வேறு எந்த போற்றிகள் இருக்குது பாருங்கள், பழனிசாமி போற்றி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது பாருங்க, அதுக்கு தனி நோட்டு வச்சுக்கோங்க. அது மிக்சடாக போடலாம். ஓம் சரவண பவ ஒரு 10 பேஜு, வேறு ஏதாவது சித்தர்கள் பேர் போற்றின்னு சொல்கிறது மிக்சடாக பண்ணுறதெல்லாம் தனி நோட்டு வைக்கலாம். ஆனால் ஹரிஓம் மகாகாளி எழுதுறது மட்டும் உங்கள் லைஃப்பில் எத்தனை முறை நீங்கள் அதை எழுதுறீங்களோ அது எல்லா நோட்டையும் அப்படியே பத்திரமா வச்சுருந்து அதை எழுதுனா மட்டும் அந்த நோட்டு தனியாக அதுக்குன்னே அந்த நோட்டை வச்சு அதில் வேறு எதையும் எழுதாமல் வச்சுருந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஏற்கனவே கட்டின வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டில் ஈசான மூலையில் அந்த டைல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட அதை உள்ளே வச்சு அதை பூசலாம். அந்த விஷயத்தை சொன்னது வந்து யானன் அவர்கள் தான் சொல்லியிருந்தார். அதனால் நான் இது வரைக்கும் 72,000 முறை எழுதியிருக்கேன். அதை நான் எல்லா நோட்டையும் வச்சுருக்கேன். நல்ல காலம் அவர் அதை பாதியில் பார்க்கல நான் அந்த விஷயத்தை. அதனால் அந்த நோட்டில் மட்டும் வேறு எதையும் எழுதியிருக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னதை கவனிச்சிட்டேன்றதுனால அந்த நோட்டில் வேறு எந்த போற்றிகளும் எழுதியிருக்க மாட்டேன். ஹரிஓம் மகாகாளிக்கு மட்டும் எழுதி முடித்தோடனே மேலேயே போட்டிருப்பேன் அட்டைப்படத்துலேயே. இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும், 20,000 வரைக்கும் அப்படின்னு போட்டு இது எந்த டேட்டில் நான் எழுதுந்து அப்படின்னு வந்து மேலேயே அட்டைப்படத்து மேலேயே எழுதி வச்சுட்ருப்பேன். அது மொத்தமே சேர்த்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கடவுள் எதனா வீடு வாங்குகிற வாய்ப்போ இல்லை கட்டுற வாய்ப்போ கொடுத்தா கூட அங்கே போயிட்டு கூட அந்த கடைக்கால் போடும்போதே அங்கே உள்ளே வச்சு புதைச்சிட்டு அது மேலே அதை கட்டுறதோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது. அவ்வளோ சக்தி இருக்குது அந்த ஹரிஓம் மகாகாளிக்கு மட்டும். அதுக்கு இணையானது தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் வந்து வெள்ளிக்கிழமை படிக்கிறது சொல்கிறேன் பாருங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ஒரு இதில் இன்றைக்கி சொல்கிறதுனால இன்றைக்கே கூட நீங்கள் அதை நைட்டு 12க்குள்ளே பண்ணலாம், இல்லை நாளைக்கு கூட தொடங்கி பண்ணலாம். டெய்லியே, அதாவது ராமநவமியில் முடியும். இந்த வசந்த பஞ்சமியில் தொடங்குகிற அந்த இது வந்து சைத்திர நவராத்திரி, வசந்த நவராத்திரின்றது ராமநவமியில் போய் முடிஞ்சிடும். அந்த ராமநவமிக்கு அடுத்து வர்றது தசமி, இதனுடைய அந்த தசமின்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த துர்க்கை சம்பந்தமான, இந்த லலிதா இது சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே ஒரு அசுரர்களை அழிக்கக்கூடிய, தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அசுரர்னாவே நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா, பயங்கரமாக தலையிலலாம் பேய் மாதிரி வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு அப்படி தான் அசுரன்றதில்ல. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம உறவுக்குள்ளே அசுரத்தனமான ஆட்கள் இருப்பாங்க. இந்த உண்மையிலே சொல்லப்போனால் இந்த அசுரத்தனமான ஆட்களுக்கு எல்லாமே ஃபிசிக்கலாக பார்க்கும்போது அசுரத்தனமாகவே இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் பார்க்கறதுக்கு அழகாக கூட இருப்பாங்க. அசுரத்தனமான குணங்கள் இருக்குதான் தான் பார்க்க. எப்போ பாரு நம்ம அசுரர்களை அழிக்கின்ற துர்க்கை, அசுரர்களை அழிக்கின்ற காளி,
இப்படின்னு பார்த்து பார்த்து சினிமா பார்த்து பார்த்து கதை கேட்டு கேட்டு பழகிட்டதுனால மிக அழகாக இருப்பவர்கள் உள்ளே அசுரத்தனமான குணங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவரை நீ மிகுந்த உறவினராகவோ நண்பராகவோ இல்லை பல நாள் உன் வீட்டுக்கு அருகில் வசிக்கின்ற நெய்பராகவோ ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ நெய்பராக ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க பங்காளிக்கு ஈக்குவல் தான். நான் அதை 3 டைம்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது 10 வருஷமோ 5 வருஷமோ தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நெய்பர் இருக்கிறாங்கன்னா அவங்க உறவே இல்லை என்றால் கூட அவர்கள் ஒரு பங்காளி. அதே விஷயங்கள் நடக்கும். பங்காளிக்கு இடையே நடக்கின்ற சில அதே சச்சரவுகள், போட்டிகள், எதிர்ப்புகள் எல்லாம் நடக்கும். அதனால் ஆனால் நடுவில் வந்து போகிற ஒரு நண்பனுக்கும் இவங்களுக்கும் அது நடக்காது. அப்போ அந்த அசுர சக்திகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். என்னடா அது அசுர சக்தின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் என்னதுன்னா, நீங்கள் ஒரு வேளை நல்லா சக்ஸஸ் பண்ணிடுறீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. அவங்க பொறாமப்பட்டதுனால நீங்கள் மறுபடியும் கோடி கோடியாக சம்பாதிச்சதுலேருந்து மறுபடியும் ஜீரோவுக்கு போயிட்டீங்க அப்படின்றது ஒன்று. இல்லை நீங்கள் ரொம்ப சூப்பராக வந்து புகழ் எல்லாமே கலைத்திறமை எல்லாமே உங்களுக்கு வந்தது, யாரோ உங்களை பார்த்து சூனியமே வச்சாங்க இல்லை பொறாமையே பட்டாங்க, அதனால் ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஏதோ பயங்கரமான ப்ராப்ளம் வந்து படுத்த படுக்கை ஆகிட்டாங்க உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் அப்படின்றது தான் அந்த அசுர சக்திகள் அப்படின்றத பற்றி ஒரு எண்ணம் இருக்குது. இந்த கோலம் போடுறது இந்த எந்திரத்துக்கு சக்தி இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமம் 9 நாள் படித்தா சக்தி இருக்குது. இந்த ஸ்லோகங்க போகிறது பண்ணுறது என்ன சக்தி இருக்குதுன்னா, அது எதுக்காக அதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதுல மெயின் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அது என்னதுன்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் பணத்தோட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான உன்னதமான ஒரு சக்தியுடைய ஒரு தெய்வங்கள் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த காரணத்துக்கு அவர்கள் நம்ம கூட இருக்கணும்னா, எந்த மாதிரி அசுர சக்திகள் அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும்னு கேட்டால், உன்னை யார் நல்லா கவனிங்க, உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ அல்லது யார் உங்களை எப்பொழுதும் அவர்களுக்கு கீழேவே வைத்து கொள்வதற்கு 3 தலைமுறையாக 5 தலைமுறையாக உக்திகளை பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள்கிட்டயே நீங்கள் ஒரு மருத்துவ உதவி வாங்குற மாதிரியோ, அவர்கள்கிட்டவே நீங்கள் சாப்பாட்டுக்கு உதவிக்கு போகிற மாதிரியோ இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு, அதுக்காக நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதோ இல்லை அதுக்காக நீங்கள் ஹரிஓம் மகாகாளி எழுதுறதோ அப்படின்னு உங்கள் பார்வையை நீங்கள் மாற்றணும். நான் அரசியல் செல்வாக்கு உடைய விஷயத்துக்கும் அதை நான் கொண்டு வரேன். இப்போ எலெக்ஷன் வரதுனால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட உண்மையிலே ஒரு தலைவன் வந்தால் அந்த நாட்டுக்கே நல்லதுன்னு இருக்கலாம். ஆனால் அவன் உண்மையிலே நல்லவனாக இருந்தால் கூட பல சூழ்நிலைகள் அவனை இறக்கி விட்டுடணும், என்றைக்குமே நம்ம தான் வந்து அந்த ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காக வேண்டி அவர்களை வரவிடாமல் பண்ணுறதுக்கு நிறைய உக்திகளும் பயன்படுத்த விஷயங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு. அப்போது கூட உங்களுக்கு இந்த ஹரிஓம் மகாகாளி, இந்த சைத்திர நவராத்திரி, இந்த வசந்த நவராத்திரி இதெல்லாம் தேவைப்படுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டுனா உங்கள் எண்ணமெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயந்தான். யாரோ ஒருத்தர் பொறாமப்படுறாங்க, அதனால் நம்ம பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். யாரோ ஒருத்தர் பொறாமப்படுறாங்க, அதனால் நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதுக்காக தான் நம்ம உக்கிர கடவுள்களை வணங்குறோம் அப்படின்ற எண்ணம் தான் இது வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்த இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அப்புறமா ஹரிஓம் மகாகாளி எழுதுங்க. எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீசக்கரத்தை போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு கூட நல்லவனாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க, நேர்மையாக இருக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுங்க. அது கூட ஒரு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க. யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பின்னுக்கு தள்ள பார்க்குறாங்கன்னு அந்த வயசுக்கு ஏற்ற விஷயங்களை சொல்லணும். அந்த வயசுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, ஸ்கூலில் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, ஒரு விளையாட்டு பொருளை விளையாடும்போது என்ன நடக்குது, அந்த இடத்துல சின்ன சிறுவர்களுக்குள்ளேயே என்ன போட்டி நடக்குது, அந்த சைக்கலாஜிக்கல் விளக்கத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு அது நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு டீச்சிங் வீட்டில் அப்பா அம்மா அதை பண்ணிக்கிட்டே வரணும். வளர்ந்த பின்னாடி என்ன நடக்கணும்னா, யார் வந்து தொடர்ந்து நம்மளுடைய தயவுலேயே இவங்களை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுன்னு உங்கள் உறவுலையே, உங்கள் வீட்லேயே, உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ நம்மளுடைய தயவுலேயே இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தா தான் வருங்காலத்தில் வர பையனும் மருமகளும் நம்மக்கிட்டே தான் இவங்க இருக்கணும், இவங்களுக்கு கொஞ்சம் அதிக பணபலம் வந்துடுச்சானா இவங்க நம்மளுக்கு அடக்கமாக இருக்க மாட்டாங்கன்னு விரும்புகிற அப்பா அம்மாக்கள் உண்டு. ஆனால் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. அதை
கூடவே இருந்தால் இவங்களால எனக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படி சொல்லிடுவாங்களே தவிர, அது ஆழ் மனசுலனுடைய மேட்ரு என்னன்னா, இவங்க எப்பவுமே நம்மள மிஞ்சாமல் இருக்கணும் தான். அவங்களுடைய ஏக்கங்கள்லாம் எப்பவுமே வந்து, நீ அவங்கள வந்து பெட் பேன் மாற்றின, நீ வந்து அவங்களுக்கு நாப்கின் மாற்றினன்றதே அவங்க தேவையே கிடையாது எந்த காலத்துலேயுமே. நீ அவங்களுக்கு அடக்கமாக இருக்கிறியா, அவங்களுக்கு இல்லாத இன்னொரு வாழ்க்கையை நீ அவங்க வாழாத வாழ்க்கையை நீ வாழறியான்றது தான் அவங்களுக்கு இருக்குதே பிரச்சனையே. அவங்க என்றைக்குமே அதை வாய் விட்டு சொல்ல போகிறதில்ல. அவங்களுடைய எதிர்பார்ப்பே அதுதான் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி உறவுகள் விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு விதமாக அவங்கள ஜெயிக்க பார்ப்பாங்க. என்றைக்குமே நீங்கள் பெருசாக வரத்தை விரும்பாத ஆட்கள் மட்டுமே தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. என்றைக்குமே அவங்க தயவில் நீங்கள் இருக்கணும். அது என்ன மேட்ருன்னா, உங்களுக்கு வேறு ஒருத்தர் தயவுலால் கூட உங்களுக்கு ஒரு காரியம் ஆகிறதா இருக்கும். வேறு ஒருத்தர் கூட உங்களுக்கு அந்த உதவியை செய்கிறதா இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேறு ஒருத்தரை நீங்கள் சந்திக்க விடாமல் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாமே? அந்த உங்களுக்கு வேறு ஒரு மூலமாக ஒரு உதவி நடப்பதாக இருக்கின்றது. வேறு விதத்தில் கூட அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உங்களை அவங்க கீழே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டதுனால, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரி, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு கூட உங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்குது, நான் உங்களுக்கு ஒரு கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை அந்த வேறு ஒருவரின் பக்கம் போய் உங்களுடைய உதவியை அங்கே போய் வாங்கிக்க முடியாத மாதிரி பார்த்துருவாங்க. தொடர்ந்து உங்களுக்கு அந்த உதவிகளை செய்து 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 உங்களை அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க. கீழேன்னா அது மகாராஜா காலத்தில் தான் உன்னை அடிமையாகவே வச்சுக்கிறது, உன்னை கொடுமைப்படுத்துறதுன்றது. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது என்ன விஷயம்னா, அவங்க வீட்லேயே உங்களை சார்பானவங்கள அவமானப்படுத்தியிருக்கலாம். அவங்க வீட்லேயே உங்கள் சார்பானவங்கள ரொம்ப மோசமாக கூட இல்ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உன்னை வேறு விதத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பயங்கரமான ஒரு பணத்தேவை உனக்கு இருக்குது, அதை வந்து நிறைவேற்றி நீ அந்த விஷயத்தை எப்பவுமே எதிர்க்க முடியாத மாதிரி உன்னை ரவுண்டப் பண்ணுறது. இது ஒரு குடும்பத்தில் மட்டும் நடக்கலை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் வேறு வேறு ஸ்டேட்டில் வேறு வேறு கண்ட்ரியில் இருப்பீங்க. இது அரசியல்லையும் நடக்கும். அந்த பக்கம் போக விடாமல் பார்த்துக்கிறது. டைரெக்டாக அசுரன விஷயம் கொள்ற மட்டும் தான் பார்க்குறீங்க நீங்கள் இந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில். இந்த நான் சொன்ன கான்செப்ட் ஒவ்வொரு வீட்லேயும் பயங்கரமான மனவலியை, இந்த அசுரன் கதையை தாண்டி வலிக்குது உங்களுக்கு. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதுக்கு தான் லலிதா சகஸ்ரநாமம், அதுக்கு தான் துர்க்கையை கும்பிட்றது. ஏன் துர்க்கையை கும்பிடணுன்னா, ஏன் நம்ம உக்கிர தெய்வங்களை வாராகியாக இருக்கட்டும், துர்க்கையாக இருக்கட்டும், அவங்கள கும்பிட்ற விஷயத்தில் என்ன மேட்ரு இருக்குதுன்னா, அவங்களும் வந்து ஒரு காரணமாக பயங்கரமான வலியை அனுபவிச்சுட்டு போனவங்க தான். மனித ரூபத்தில் விருப்பமில்லாத ஒரு விஷயத்துக்கு அவங்கள நிர்ணயிக்கப்பட்டு, விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை செய்து முற்ற பின்னாடி அவங்களையும் வந்து விகாரமாக கொன்னுட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த அசுர சக்தி தெய்வ சக்திகிட்டேயே நடந்திருக்குது. அவங்களுடைய தேவலோகத்திலேயே நடந்து முடிஞ்சிச்சு அந்த விஷயம். அந்த தேவலோகத்தில் அவங்களுடைய சார்பாக மனுஷனாக பிறக்க வச்சு நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப கொடூரமாக அவங்கள பண்ணியிருக்குது. அதுக்கான விஷயமாக தான் அவங்க அசுரனை கொண்டுட்டுருக்காங்க. சும்மா அசுரனுன்னா ஒரு பயங்கரமான ஒரு விகாரமான தோற்றத்தை கொண்டுட்டு இல்லை. அவங்களுடைய கான்செப்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான அவமான விஷயம் நடந்திருக்குது அங்கே. ஆனால் நீ அந்த அவமான விஷயத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ இருக்கணும். ஏன்னா நீ அந்த இடத்துலையே கல்யாணம் பண்ணி வேணுன்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கோம், இல்லை பிரபஞ்சமாக அவங்க வீட்டுக்கு அடிமை மாதிரி உன்னை அனுப்பப்பட்டிருக்கோம். உனக்கு பிடிக்காதவங்களுக்கு நீ பாதத்தை கழுவி விடணுன்றது பிரபஞ்சமாகவும் நடக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் நடக்கலாம். அதைத்தான் அசுர சக்திகளை அழிக்கிறதுன்னு அதுக்கு தான் துர்க்கையை கும்புறது, அதுக்கு தான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது, அதுக்கு தான் வசந்த நவராத்திரி இருக்குது, அதுக்கு தான் ஷியாமலா நவராத்திரி இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்குற நவராத்திரின்றது அசுரர்களை அழிக்கிறது, இந்த பொறாமப்படுறவங்கள பார்த்தே கும்பிட்டுருக்குறீங்க. நீங்கள் எக்கனாமிக்கல் இன்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே யாரோ பொறாமப்படுறான், அதனால நம்மளுக்கு நல்ல சம்பளம் வரல, அவ்வளோடு நின்றுடுறீங்க நீங்கள். அப்படி கிடையாது. உன் வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை யார் அவமானப்படுத்தினாங்களோ, உன்னையோ உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களையோ அல்லது உங்கள் டீமில் இருக்கிறவங்களையோ அல்லது உங்களுடைய ரொம்ப நெருங்கிய லவ்டு ஒன்ஸ், உங்களுடைய ரொம்ப விருப்பத்துக்குரியவர்களை ஒருத்தரை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா,
என்றைக்குமே நீங்கள் அவங்களுடைய பண உதவியையோ பொருள் உதவியோ அல்லது மாரல் சப்போர்ட்டையோ எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி கூடாதுன்னா அதுக்கு இந்த தெய்வத்தை நான் சொல்கிற அறிவோ மகாகாளியை, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை அல்லது ஐகிரி நந்தினியை இந்த நவராத்திரியில் கும்பிட்டு என்ன வேண்டிக்கணும்னா, என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நானே செஞ்சுக்கணும். அல்லது எனக்கு பணத்தேவையோ ட்ரீட்மெண்ட்டோ இல்லை சாப்பாடோ இல்லை வீடோ அதுக்கான கடனோ எதுவாக இருந்தாலும் என்னால் செஞ்சுக்க முடியணும். ஆனால் ஒருபோதும் என்னை அவமானப்படுத்தியவங்களோ அல்லது என்னுடைய நெருங்கியவர்களை அவமானப்படுத்தியவர்கள் கிட்ட இருந்து நான் உதவியை வாங்கிவிடாமல் என்னை பார்த்துக்கொள் துர்க்கையே அப்படின்னு கேட்கணும். இதுதான் இந்த வீடியோனுடைய மெயின் கான்செப்ட்டு. நான் சொன்னது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுது. கும்புறதே எதுக்கு கும்பிடணுன்னா, எது அசுர சக்தின்னா, பிடிக்காதவர்களிடம் எனக்கு உதவி வாங்கும்படி வைத்து விடாதே. நான் ஒருவேளை ரோட்டில் போகிறேன், விழப்போகிறேன், அந்த சமயத்தில் என்னை எப்போவோ என்னைக்கோ என்னையோ என் உடன் பிறந்தவர்களையோ அல்லது எனக்கு நெருங்கியவர்களையோ அவமானப்படுத்தியவர்கள் தான் வந்து தூக்கி விடக்கூடாது. ரோட்டில் நான் விழும்போது அந்த இடத்தை பார்த்துக்கொள். அவர்களால் நான் சாப்பிட்ற மாதிரி வைக்காத, அவங்க உதவினால் நான் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வைக்காத. அப்படின்றதுக்காக இந்த நவராத்திரிகள் வருஷத்தில் 4 நவராத்திரிகள் வருதுல்ல, அதில் துர்க்கை காளி போன்ற கடவுள்களை, அறிவோ மகாகாளி, இந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம் டெய்லி சொல்லுங்கன்னு சொல்கிறேன்ல, அதை இந்த காரணத்துக்காக கும்பிடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏற்கனவே நீங்கள் சிக்கியிருப்பீங்க. இப்போ நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரியும். வேண்டுதலை அப்படி மாற்றுங்க. இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. முடிஞ்சால் இது மாதிரி செப்பு தகட்டில் எந்திரம் இது வந்து தானே இந்த நாளைக்கு நாளன்னைக்கே வாங்கிக்கோங்க. இல்லைனா இந்த 9 days முடியத்துக்குள்ளே இந்த எந்திரமே வாங்கி வச்சுங்க. இந்த ஸ்ரீ எந்திரத்தையே வாங்கி வச்சுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் இதை கோலமாவது போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து பிந்துன்ற அந்த மையப்புள்ளியை சுற்றியுள்ள 9 முக்கோணங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டு இருக்கின்றது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் அது வந்து எந்திரமாக இருக்குது. அந்த மாதிரி நம்மளை சுற்றி பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய மன விருப்பம் அது. நம்ம எதிரிகளோ அல்லது நம்ம எதிரியினுடைய அவங்க டீமில் இருக்கிறவங்களோ சதா அவர்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குதுன்னா, நான் முந்தா நேற்று உன்னை அடிச்சிருப்பேன், ஆனால் அதுக்காக வேண்டி நீ என்றைக்குமே என்னை எதிர்க்கக்கூடாது. நீ என்னை எதிர்க்கிறதுக்கே நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ஏன் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பயங்கரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்பட்டுதானா, நீ வந்து வேறு உனக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் பக்கம்லாம் கதவை அடைச்சிட்டு உன்னை ரொம்ப பெட்டாக உண்மையிலேயான பாசத்தோடு பண்ணுற மாதிரி பண்ணி உன்னை எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய அந்த விஷயத்தை யூஸ் பண்ண வச்சுடுவேன். என் சாப்பாட்டை நான் உன்னை சாப்பிட வச்சுருவேன். என்னுடைய உதவியை உனக்கு நான் செய்ய வச்சுருவேன். முடிச்சிட்ட பின்னாடி ஓகே, எனக்கு முடிச்சிட்ட பின்னாடி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவை உனக்கு செஞ்சு முடிச்சிடணும். உன்னை நாங்கள் அவமானம் தான் படுத்தியிருப்போம். எங்கள் டீமில் உன்னை யாரோ ஒருத்தர் அவமானம் தான் படுத்தியிருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து உனக்கு நல்லது பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் லட்சங்களை கூட செலவு பண்ணுவேன். அந்த லட்சங்களை எனக்கு திருப்பி கொடுன்னு கூட கேட்காது கூட விட்டுருவேன். ஏன்னா உன்னை என்றைக்குமே நீ என்னை எதிர்க்காமல் உன்னை பார்த்துக்கணுன்றது தான் அந்த கொள்கை. அதை புரிஞ்சு அதுக்காக வேண்டி உங்களுக்கு அந்த சக்தியில் இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியலாம், ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தலைக்கு மேலே போயிட்டுருக்கும். அந்த தலைக்கு மேலே போயிட்டவங்க யாரோ அவங்க தான் இந்த சைத்திர நவராத்திரி, வசந்த நவராத்திரியில் அறிவோ மகாகாளி எழுதுறதோ இல்லை டெய்லியே வந்து கும்புறதோ. எனக்கு இதில் வந்து நீங்கள்லாம் வந்து இந்த வீடியோ சில பேர் எப்படி தெரியுமா பார்த்துருப்பீங்க. வசந்த காலத்தில் துவக்கத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரிக்கு சைத்திர நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரி என்று பெயர். பங்குனி மாத வளர்ப்பிறையில், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி இந்த சமயத்தில் நீங்கள் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு கும்பிடுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டே வேறு. நீங்கள் எத்தனை வீடியோவில் பார்த்துருந்தாலும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதை தான் விரும்புவீங்க. ஆனால் நான் சொன்ன கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் விடிவே வராதுன்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களை நான் மீட்டு கொண்டு வருவேன் சொல்லிட்டு உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். தயவு செஞ்சு இது பண்ணுங்கள்.
ஒன்றும் வேணாம். லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதோ, அறிவோம் மகாகாளி 8 நாள் எழுதுறதோ, ஐகிரி நந்தினி படிக்கிறதோ பண்ணுங்க. ஆனா நான் சொன்ன கான்செப்ட் முக்கியம். எத நீங்க கேட்கணும் அந்த கடவுள்கிட்ட, உக்கிர கடவுள்கிட்டன்றது முக்கியம். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.